අනුරකුමාර දිසානායකවන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ජනාධිපතිවරේ කාර්ය හා කර්තව්‍ය. கடந்த 14ஆம் தேதி இலங்கையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசாநாயகவினுடைய கட்சி வரலாறு காணாத அளவில் வெற்றி அடைஞ்சது. The 9th Executive President of Sri Lanka, His Excellency Anurakkumara Dissanayaka. With that, the swearing-in ceremony. இதை தொடர்ந்து இலங்கையினுடைய புதிய மந்திரி சபை இன்னைக்கு பதவியேற்றிருக்கு. அதிபர் செயலகத்துல அதிபர் திசாநாயகனுடைய முன்னிலையில இன்னைக்கு காலையில 10 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றிருக்கு. இந்த பதவியேற்பு விழாவில் இலங்கையினுடைய புதிய பிரதமரா கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவியேற்றிருக்காங்க. அதோட அதிபர் திசாநாயக முன்னிலையில இன்னைக்கு புதிய அமைச்சரவையும் பதவியேற்றிருக்காங்க. இதுல இலங்கையினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சரா விஜித ஹேரத் பதவியேற்றிருக்காரு. மகளிர் மற்றும் சிறுவர் நலத்துறை அமைச்சரா சரோஜா சாவித்ரி பால்ராஜ் பதவியேற்றிருக்காங்க. கடற்தொழில் நீரியல் வழங்கல் மந்திரியா ராமலிங்கம் சந்திரசேகரனும் பதவியேற்றிருக்காரு. இலங்கையினுடைய 10வது நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர் 21ஆம் தேதி தொடங்கவும் இருக்கு.